பாகம் 2. ஒரு தேவதையின் அழகிய பயணம். அவள் பிறந்த நேரத்திலேயே உலகம் அவளுக்கு சோதனையை தீர்மானித்து விட்டது. அவளுக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லை. ஒரு புதிதாக உதித்த உயிருக்கு முதலில் நிழல்தான் வழிகாட்டியது. அந்த நிழலில் இருந்த ஒரே ஒளி அவளது பாட்டி நாகூர் மீரம்மாள், அந்த குழந்தையின் அம்மாவுடைய அம்மா. ஒரு தாய் போல அவளுக்கு பாசத்தை ஊட்டினாள். தாயின் இடத்தையும் தவிர்த்து போன சோகத்தை தன் மடியால் நினைத்தாள் அந்த பாட்டி. அவளுடைய மாமா ஹாஜா மைதீன் உண்மையிலே ஒரு தகப்பனாக அந்த குழந்தையை பார்த்து கொண்டார். அவர் அவளது அம்மாவின் தம்பி. அவர்களுக்கு அவர்களே பெயர் வைத்தார்கள். முதல் குழந்தைக்கு சமீர் முகமது என்றும், இரண்டாவது பெண் குழந்தைக்கு நிசா என்றும் பெயர் வைத்தார்கள். இந்த 2 குழந்தைகளும் ஒரே வீட்டில், ஒரே பாசத்தில், ஒரே பிரியத்தில் வளர்ந்தனர். சமீர்தான் நிசாவின் உலகம். அவளின் சிரிப்புக்கு பின்னால் இருந்த அமைதியான குரல் அவன்தான். அவளுக்கு பறக்க தோன்றிய போதெல்லாம் அவன் காற்றாக இருந்தான். அவள் ஒரு தேவதையைப் போல வளர்ந்தாள். யாருக்கும் தீங்கு நினைக்காத மனம், மென்மையான நெஞ்சம், ஒளிபரப்பும் முகம். நிசா என்ற பெயருக்கு மென்மையும் இருளும் கொண்ட வண்ணம் என்ற அர்த்தம். அந்த பெயருக்கு தக்கதாக அவளது பயணத்தில் ஒரு இருள் அவளுடைய புன்னகையை சுருக்கத் தொடங்கியது. அவளுடைய இருளின் பயணம் தொடரும். நன்றி.